நீங்க வந்து ஒரு ஈவி கார் வாங்க போறீங்க, இல்ல ஒரு ஈவி கார் இப்பதான் ரீசெண்டா வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கெல்லாம் லொக்கேட் ஆயிருக்கு, எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க போன்ல ஐபோனோ ஆண்ட்ராய்டோ எதுனாலும் சரி, இந்த மாதிரி சார்ஜிங் ஆப்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சார்ஜிங் ஆப்புமே ஒவ்வொரு ஸ்டேஷன்ல யூஸ் ஆகும். இப்போ எப்படி பெட்ரோல் காரோ டீசல் கார் வச்சிருந்தோம்னா பாரத் பல்க் இருக்கு, ஹெச்பி இருக்கு, இந்தியன் ஆயில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அது மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் ஏகப்பட்டது, அதோட அதிகமாவே இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் அதிகமா யூஸ் பண்றது ஜியான்ங்கிற சார்ஜிங் ஆப் தான். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறைய இடங்கள்ல ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. அதான் மெயின் ரீசன். ஏன்னா ஒரு சில சார்ஜஸ் வந்து நான் இங்க வந்து நமக்கு லைவ்ல காட்டும். ஸோ நம்ம டிராவல் பண்ணி போனா அந்த சார்ஜர் நல்லா ஒர்க் ஆகுது, ரிப்பேரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்காம இருக்கிறது வந்து ஜியான்ல அதிகமா அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது. ஸோ ஜியான் ஆப் வந்து இதுதான். ஸோ இது ஓபன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நான் இருக்க லொகேஷன் சிவகாசி. ஸோ என்னோட லொகேஷன் அங்கே காமிக்குது. ஸோ பக்கத்துல இருக்க ஊர் எல்லாமே காமிக்குது. அது கிட்டத்தட்ட பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரியே இருக்கும். ஸோ இதை நான் இப்போ லைட்டா ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பக்கத்து ஊர். ஸோ மதுரை, உசிலம்பட்டி, அப்படியே அங்கிட்டு கொடைக்கானல், தேனி, இங்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், விருதுநகர். ஸோ இதெல்லாம் வந்து சிவகாசி பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். ஸோ இந்த ஊர்ல எல்லாம் இந்த ரெட் கலர்ல ஒரு ஐக்கான் மாதிரி ஜியானோட ஐக்கான் காமிக்குதா, இதெல்லாம் என்னன்னா சார்ஜஸ். இப்போ வந்து சிவகாசிலேருந்து பக்கத்துலனா நான் விருதுநகர்ல இங்கே கிளிக் பண்ணா விருதுநகர் சரவணா ஆட்டோஸ் அப்படின்னு போட்டு இங்கே 60 கிலோவாட்ல 2 சார்ஜர் வச்சிருக்காங்க. டிசி சார்ஜர் இருக்கு, அது போக ஒரு ஏசி சார்ஜர் 3.3 கிலோவாட்ல வச்சிருக்காங்க. அது சார்ஜிங்ல இருக்கு. இவ்வளோ டீட்டெயில் வந்துடும். இதை தாண்டி நீங்க டீடைல்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் வந்து அட்ரஸ் கீழே காமிச்சிடும். ஸோ ஓப்பன் 24/7. இதுல என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத முதற்கொண்டு காமிச்சிடும். அம்யூனிட்டிஸ்னா இப்போ ஒரு சில இடங்கள் இது வந்து ஏதோ சரவணா ஆட்டோஸ்ங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்காங்க இந்த சார்ஜர். இப்போ இதுவே ஒரு சரவண பவன் இல்ல டெம்பிள் சிட்டி இந்த மாதிரி ஹோட்டல்ல இருந்துச்சுன்னா இந்த அம்யூனிட்டிஸ் இருக்க இடத்துல ரெஸ்டாரண்ட், ஃபுட்டு, கெஃபே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் ஆன்ஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த ஆப்லேயே பார்த்துடலாம் இங்க என்ன அம்யூனிட்டிஸ் அவைலபிளா இருக்குன்னு. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க ஈவி கார்லனா, அவங்களுக்கு வந்து பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் பார்க்கும் போதுலேயே கீழே என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அங்கே சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே நீங்கள் ஃபேமிலியாக போகும்போதுல இந்த இடத்துல நம்ம சார்ஜ் போடலாமா, இல்லை இது வேண்டாம் இங்கே வந்து சாப்பாடு இல்லை நம்ம பக்கத்தில் போகலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அம்யூனிட்டிஸ் வந்து இந்த டீட்டெயில் காமிச்சதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கீழே அந்த சார்ஜர் பற்றின டீட்டெயில்ஸ், எத்தனை கிலோ வாட்ஸு அண்ட் பெர் கிலோவாட்டுக்கு 26.49 எடுக்கும். இந்த அளவுக்கு ஃபுல் டீடைல் காமிச்சிடும். ஸோ உங்க கார் வந்து எத்தனை கிலோவாட் பேட்டரியோ, இப்போ நம்மளோட டாடா நெக்ஸான் ஈவி வந்து 45 கிலோவாட் பேட்டரி பேக்கப்போட வருது. ஸோ நான் எத்தனை பர்சன்டேஜ்ல சார்ஜ் பண்ணுறனோ, ஸோ அது எத்தனை கிலோவாட் கன்சியூம் பண்ணுதோ அதுக்கு பெர் கிலோவாட் 26.50 கணக்கில் சார்ஜஸ் வரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் டீடைல் காமிச்சிடும். இப்போ நான் பேக் வரேன். ஸோ இப்போ விருதுநகர் அப்படியே எங்கிட்டு போட்டிங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் போனால் சிவரக்கோட்டைன்னு சொல்லியிருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே டெம்பிள் சிட்டி. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் போகிறேன் பாருங்க. அம்யூனிட்டிஸ்ல உங்களுக்கு கெஃபே, ரெஸ்டாரண்ட், ரெஸ்ட் ரூம், சீட்டிங் ஏரியா, ஹோட்டல், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதுலேயே நல்லா ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் இங்கே இவ்வளோ இருக்குது. ஸோ மதுரை டு திண்டுக்கல் ரூட்டில் ஒன்று இருக்குது, இங்கிட்டு உசிலம்பட்டி, தேனி. ஸோ அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் பயங்கரமாக வச்சுருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க சார்ஜஸ். இந்த சைட் கேரளா சைட்லாம் அந்த பெல்ட்டே அப்படியே நேர அழகாக வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஜியான் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திருப்பூரில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னாங்க. ஸோ ஒரு தமிழ்காரவங்க தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்பை இவ்வளோ இடத்துல இன்ஸ்டால் பண்ணி. ஸோ நல்ல ஒரு பெரிய விஷயம். பாருங்க மேலே நார்த்லலாம் ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் வச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இங்கேருந்து அவ்வளோ சார்ஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்த கிரேயா இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து அங்கேயே காமிச்சிடும். ஸோ நம்ம இந்த ரூட்ல டிராவல் பண்ண போறோம்னா இந்த சார்ஜர் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையாங்கிறத முன்னக்கூடியே நம்ம பார்த்துக்கலாம், ஒரு லைவ் அப்டேட்ல இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்க லொக்கேஷன் கிளிக் பண்ணுறேன், சிவகாசி. இப்போ வந்து ஐம் பிளானிங் டு கோ கோயம்புத்தூர். ஸோ இப்போ வந்து ஐம் பிளானிங் டு விசிட் கோயம்புத்தூர் அப்படின்னா மேலே வந்து சர்ச்ன்னு இருக்கு, அது பக்கத்தில் பிளானட் ட்ரிப் இருக்கா, நான் பிளானட் ட்ரிப் கொடுத்துட்றேன். கரண்ட் லொக்கேஷனில் இருந்து நான் கோயம்புத்தூர்னு கொடுத்துட்றேன். ஸோ பிளான் இப்போ கொடுத்தோடனையும் இங்கே மேலே வந்திருக்கு இல்லையா இந்த பார், இது என்ன அப்படின்னா எத்தனை கிலோவாட் சார்ஜர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நான் வந்து ஒரு 120 இருந்தாலே போதும் அப்படிங்கிறேன். ஏன்னா நம்ம டாடா நெக்ஸான் வந்து 60 கிலோவாட் தான் அதிகபட்சமாக அலோவே பண்ணோம். ஸோ நான் 120 கிலோவாட் சார்ஜரில் போட்டாலுமே எனக்கு 60 கிலோவாட் சார்ஜர் தான் உள்ள இன்புட்டே எடுக்கும் பவர். ஸோ 120 இருக்கட்டும் நான் வச்சிருக்கேன்.
ஏன்னா இங்கே 60 காட்டல. ஸோ நான் 120ல வச்சுறேன்னு வைங்க. 120 கிலோவாட் சப்போர்ட் பண்ற சார்ஜரு என்னோட லொகேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜர் விருதுநகர்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து 28 கிலோமீட்டர். அடுத்து சரவணா ஆட்டோஸ்ல இருந்து அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு 22 கிலோமீட்டர். தட் இஸ் டெம்பிள் சிட்டி. அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ அதே டெம்பிள் சிட்டில இருந்து அடுத்த டெம்பிள் சிட்டில ஒரு சார்ஜர் இருக்கு. அங்க வந்து 43 கிலோமீட்டர். ஸோ நீங்க இதை எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா, என் லொக்கேஷன்ல இருந்து 43 கிலோமீட்டர்ல நான் வந்து வாடிப்பட்டி டெம்பிள் சிட்டில சார்ஜ் போட்டுக்கலாம்னு நினைச்சிடக்கூடாது. அது தப்பு. இந்த சார்ஜர் டு இந்த சார்ஜருக்கு 22 கிலோமீட்டர், இந்த சார்ஜர் டு இந்த சார்ஜருக்கு 43 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து நான் டெம்பிள் சிட்டில சார்ஜ் போடுறேன், வாடிப்பட்டி டெம்பிள் சிட்டில சார்ஜ் போடுறேன்னா எனக்கு அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் உடுமலைப்பேட்டையில இருக்கு, 123 கிலோமீட்டர் போனோம். ஸோ அப்போ நான் அந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குதா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். இன்னொன்று, நம்மளோட வண்டி 45 கிலோவாட்ஸ். இன்னும் நீங்கள் மஹேந்திரா, பிஒய்டி அதெல்லாம் போயிருந்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக போகன்றாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பக்கத்துலலாம் உங்களுக்கு தேவையப்படாது. ஸோ இதில் வந்து எதெல்லாம் வேண்டாம், இப்போ நான் வந்து இதில் மைனஸ் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தேன்னா ஸோ இது வந்து மார்க் ஆயிரும். திஸ் ஸ்டேஷன் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃபார் யுவர் ட்ரிப் அப்படின்னு போயிடும். ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் எங்கே சார்ஜ் போட போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்த நான் முடிவு பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொள்ளாச்சியில் சார்ஜ் போடுறேன். ஸோ அதை விட்டுட்டு அது கீழே உள்ள இந்த இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். அண்ட் கோயம்புத்தூருக்குள்ளே ப்ரூக்ஃபீல்ட் மால் இருக்குது, இதுவும் தேவையில்லை, எடுத்து விட்டு நான் இப்போ வந்து ஓப்பன் இன் கூகுள் மேப்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்னோட லொக்கேஷனில் இருந்து அதுவே அந்த ரூட் போட்டு காமிச்சிடும். இதில் அந்த ஏன்னு ஒரு பின் வச்சிருக்குல்ல, இது அந்த சார்ஜர் இருக்க லொக்கேஷன். ஸோ அந்த ரூட் வழியாக போகும்போதுல நான் இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நமக்கு வந்து கூகுள் மேப்லேயே ஓப்பன் ஆகி காமிச்சிடும். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து இந்த வாலெட்டில் அமௌண்ட் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே சார்ஜ் போட்டீங்க, எவ்வளோக்கு சார்ஜ் போட்டீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் ஆட் மணி கொடுத்து அவங்களே ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாங்க, 300, 500, 1000, 2000. ஸோ உங்களுக்கு மேனுவலாக வேணும்னாலும் நம்மளே டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு பே நவ் கொடுத்து ஜிபே ஆப்ஷன் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பே பண்ணி முடிச்சோடனே உங்களோட வாலெட்டில் இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் லொக்கேஷன் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு இங்கே கீழே ஸ்கேன் ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜரில் ஒரு QR கோட் இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்ண உடனே நம்ம கன்னு கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணோம். கன்னு காரோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து அதுல இருந்தே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகும். அன்டில் நம்ம வந்து சார்ஜ் ஏறினது போதும் அப்படின்னு நம்மளா ஆஃப் பண்ணிட்டோம்னா எவ்வளோ கிலோவாட் கன்சியூம் ஆயிருக்கோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும்தான் எடுக்கும். அதுவும் இல்லாமல் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுவாகவே கட் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போயிட்டீங்க, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் லொக்கேட் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சி சார்ஜிங் ஸ்டேஷன் போயாச்சு. எப்படி அங்கே சார்ஜ் போடணும் அப்படின்னு தெரியலனா அதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் எப்படி உங்கள் காரை சார்ஜ் பண்ணணுங்கிறது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அது போக இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அண்ட் புதுசாக நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ண போறீங்கன்னா உள்ளே போனோடனே உங்கள் லாகின் ஐடி எல்லாமே கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாதான் இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் அன்லாக் ஆகும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் காரே வாங்கலை, இன்னும் ஈவி காரே நீங்கள் வாங்கலை, பட் வாங்க போறேங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வண்டியோட நம்பர் பிளேட்டோட நம்பர் கேட்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். நீங்கள் வண்டியை வாங்கலை, பட் இருந்தாலும் இந்த ஆப் நீங்கள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க, லாகின் ஆயிரும். ஏன்னா நானும் அப்படிதான் கொடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் என்னோட வண்டி நம்பர்லாம் கொடுக்கல, நான் சும்மா ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்தேன், லாகின் ஆயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ வரைக்கும் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது போக உங்களுக்கு இன்னும் ஈவி கார்ஸ் பற்றி இல்லை ஈவி சார்ஜிங் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது போக நம்மளோட சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க, நிறைய ஈவி கார் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். தேங்க்யூ.